இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டெக் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 years ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th வரைக்கும் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது 3 years டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் ஃபுல்லாக ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் ஹைதராபாத் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்குன்னு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி இல்லை சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சென்ட் வெரிஃபிகேஷன் கோட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போகும். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இனுக்கு போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.